ஓகே சோ இன்னைக்கு நம்ம வந்து ஃபைனைட் விங்ஸ் பார்க்க போறோம். நம்ம இதுவரைக்கும் பார்த்துட்டு இருந்த எல்லாமே எதை கன்சிடர் பண்ணி படிச்சோம்? ஒரு ஏர்ஃபாயில். பட் ஏர்ஃபாயில் அப்படிங்கிறது பிராக்டிக்கலா ஒரு ஏர்ஃபாயிலா பறக்க போகுது இல்ல, பறக்க போறது ஒரு விங். ஓகேவா? விங்ங்கிறது சோ இந்த ஏர்ஃபாயில் நம்ம எப்படி கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னா ஒரு இன்ஃபினிட் விங்கா கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா ஒரு விங் இங்க ஆரம்பிச்சு அது இன்ஃபினிட்டா போயிட்டே இருக்கு வச்சுக்கோங்க. ஸோ அதோட ஃப்ளோ வந்து டிப்பிக்கலாக ஒரு ஏர்ஃபாயில் அதோட ஃப்ளோ எப்படி இருக்கோ அது மாதிரி ஒரு இன்ஃபினைட் விங்கோட ஃப்ளோவும் இருக்கும். ஏன்னா அது மற்ற எங்கேயும் டிஸ்டர்ப் ஆக போகிறது இல்லை. ஸோ ஒரு 2D ஏர்ஃபாயில் ஃப்ளோ ஓவர் 2D ஏர்ஃபாயில் கேன் பி கன்சிடர் ஃப்ளோ ஓவர் இன்ஃபினைட் விங். ப்ராப்பர்ட்டி சேமாக தான் இருக்கும் ஆல்மோஸ்ட். பட் ஒரு ஆக்சுவல் 3D விங்குக்கு வரும்போது ப்ராப்பர்ட்டிஸ் சேஞ்ச். ஓகேவா? ஏன் சேஞ்ச் ஆகும்? ஒரு இன்ஃபினைட் விங் நம்ம இது வரைக்கும் படிச்சது எல்லாமே இன்ஃபினைட் விங். அதாச்சும் விங்குக்கு வந்து எல்லையே இல்லை, ஸ்பேன் போய்கிட்டே இருக்கு டுவர்ட்ஸ் இன்ஃபினிட்டி. பட் அப்படி விங் இருக்குமா? நாட் பாசிபிள். ஆக்சுவலாக நம்ம ஏர்கிராஃப்ட்ல இருக்கிற எல்லாமே ஃபைனைட் விங். 10 மீட்டர் 20 மீட்டர்னு இட் ஹேஸ் அ ஸ்பேன், ஃபைனைட் அமௌண்ட் ஆஃப் ஸ்பேன். அதான் வந்து ஃபைனைட் விங்ஸ். ஓகேவா? மெயினாக ஃபைனைட் விங்கும் இன்ஃபினைட் விங்கும் என்ன டிஃபரன்ஸ், ஏன் எது அந்த டிஃபரன்ஸை கொடுக்குது, எந்த அந்த ஃபினாமினா அப்படின்னு தெரியுமா? விங் டிப் வார்டிசஸ். விங் டிப் வார்டிசஸ் தான் மெயின் கல்பிரிட். ஒரு 3D விங் வந்து ஏன்னா இது வந்து ஏர்ஃபாயில்னா இந்த ஏர்ஃபாயில நிறைய ஏர்ஃபாயில வரிசை அடுக்கணும்னா you are going to get a finite wing. Then how is it going to be different from infinite wing? ஒரே ஏர்ஃபாயில இன்ஃபினிட்டா இருக்கிறதுக்கும் ஒரு ஏர்ஃபாயில் பாதியே முடிகிறதுக்கும் ஏன் வித்தியாசம் இருக்க போகுது ஃப்ளோல? ஸோ அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் வந்து விங் டிப் வார்டிசஸ். ஸோ என்ன பார்த்துட்டு இருந்தோம்னா ஃபைனைட் விங்க்கும் இன்ஃபினைட் விங்க்கும் என்ன டிஃபரன்ஸ்னு பார்த்துட்டு இருந்தோம். லைக் ஒரு ஃபைனைட் விங்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்பேன் இருக்கும், ஒரு 50 மீட்டர்ஸோ 100 மீட்டர்ஸோ சம்திங் லைக் தட். அதுல ஒரு ஃப்ளோ போச்சுன்னா that will not be equal to or it will not be same as the flow over a infinite span. இல்லையே இல்லாத ஒரு விங்ல போற ஒரு ஏர் ஃப்ளோவும் ஒரு குறிப்பிட்ட ரெகுலர் ஃபைனைட் விங் ஏர் ஃபாயிலுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஒரு விங் எடுத்துக்கங்க. ஓகேவா? இந்த விங்ல இது வந்து ரெண்டும் உங்க டிப்பா அடியில் என்ன இருக்கும்? அடியில ஹை ப்ரெஷர் இருக்கும், மேல லோ ப்ரெஷர் இருக்கும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சோ ஃப்ளோ வருது, இங்க ஆக்சிலேட் ஆகுது, லோ ப்ரெஷர் இருக்கு, இங்க ஹை ப்ரெஷர் இருக்கு. பட் இந்த விங் டிப் கிட்ட வாங்குறேன், இதுவே ஃப்ளோ இப்படி இன்ஃபினிட்டா விங் போயிட்டே இருந்துச்சுன்னா எங்கேயுமே பிரச்சனை வராது. பட் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு விங் டிப் இருக்கு. ஸோ என்ன பண்ண பார்ப்போம், இங்க என்ன ப்ரெஷர் இருக்கும்? ஹை ப்ரெஷர், இங்க லோ ப்ரெஷர். ஸோ இவ்வளவு நேரம் ஃப்ளோ அருமையா இப்படி போயிட்டு இருந்துச்சு. இந்த ஃப்ளோ இங்க ஒரு கேப் இருக்கிறதுனால இந்த ஃப்ளோ என்ன பண்ண பார்க்கும், இப்படி மேல வர பார்க்கும். ஏன்னா இந்த ஹை ப்ரெஷர் தானே, இங்க லோ ப்ரெஷர் தானே, ஆட்டோமேட்டிக்கா ஹை ப்ரெஷர்ல இருந்து லோ ப்ரெஷருக்கு ஏர் மூவ் ஆகும்ல. அப்போ இங்க இருக்கிற காத்து ரெகுலரா இப்படிதான் போய்கிட்டு இருக்கு, பெர்பெண்டிகுலர் டு தி விங் ஸ்பேன். ஸோ இப்படி போயிட்டு இருந்த காத்து இப்படி போயிட்டு இருந்த காத்து இங்க வரும்போது மட்டும் இப்படி ஸ்பேன் வைஸ் ஃப்ளோ ஆரம்பிச்சு. ஓகேவா? இவ்வளவு நேரம் ஏர் எப்படி ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு, இப்படி ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? ஏர் இப்படி ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. பட் இங்கே ஒரு விங் டிப் இருக்கு. இதுக்கு மேல அந்த காத்தை தடுக்கிறதுக்கு விங் இல்ல உங்களுக்கு. சோ காத்து ஏன் அப்புறம் ரெஸ்ட்ரிக்ட் ஆயிருக்கணும்? இப்படி இருக்கிறது ஹை ப்ரெஷர்ல இருக்கிற அந்த காத்து லோ ப்ரெஷர் இப்படி வர ஆரம்பிக்குது. ஓகேவா? சோ காத்து இப்படி வர ஆரம்பிக்குது. இப்படி வர ஆரம்பிச்சு அது அப்படியே சுத்தி 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 அப்படியே ஒரு வார்டெக்ஸா இன்ஃபினிட்டா போயிட்டே இருக்கும். ஓகேவா? புரியுதா ஏன் அந்த வார்டெக்ஸ் கிரியேட் ஆகுது? இந்த வார்டெக்ஸ் வந்து நிறைய பிரச்சனை உண்டாகும். ஓகேவா? ரெண்டு மெயினா என்ன பிரச்சனை அப்படின்னா அது ஒரு டவுன் வாஷ் கிரியேட் பண்ணும். டவுன் வாஷ் அப்படிங்கிறது ஒரு டவுன்வர்ட் வெர்டிகல் வெலாசிட்டி. ஓகேவா? அது ஏன் கிரியேட் ஆகுதுன்னா நீங்க பாருங்க, இப்படிதான் வந்துட்டு இருக்கு ஃப்ளோ, இதுதான் லீடிங் எட்ஜ். ஃப்ளோ எப்படி வந்துட்டு இருக்கு, ஃப்ளோ இப்படி போயிடறதுனால இது வந்துட்டு இருக்க ஃப்ளோ அப்படியே சுத்தி இப்படி 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 போகுது. ஸோ இது நார்மலா என்ன பண்ணும், ட்ரெயிலிங் எட்ஜ்ல அப்படியே புஷ் பண்ணும் ஏர்ஃபாயில். ஓகேவா? ஸோ இப்படி போயிட்டு இருக்குது ஒரு வெலாசிட்டி டவுன்வர்ட்ஸா கிரியேட் ஆகும். இது வந்து ஃப்ரண்ட் வியூ, விங்கோட ஃப்ரண்ட் வியூ. ஓகேவா? புரிஞ்சுக்கோங்க, விங்கோட ஃப்ரண்ட் வியூ. ஸோ இது லீடிங் எட்ஜ், இது வந்து லீடிங் எட்ஜ். ஸோ இப்படி வந்துட்டு இருந்த ஏர் ஃப்ளோ என்ன ஆகுது, இங்க ஹை ப்ரெஷர் இருக்கு, இங்க லோ ப்ரெஷர் இருக்கு. ஸோ இங்க இதுக்கு மேல அதை தடுக்கிறதுக்கு இந்த ஹை ப்ரெஷர் இங்க லோ ப்ரெஷரை போக தடுக்கிறதுக்கு இங்க எல்லாம் விங் இருந்துச்சு. பட் இங்க இது தடையில. ஸோ ஈஸியா இப்படி இருக்கிறது இப்படி ஸ்பேன் வைஸ் ஸ்லோ ஆரம்பிச்சு இப்படியே சுத்தி 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 ஒரு வார்டெக்ஸா அப்படியே போயிட்டே இருக்கும், இன்ஃபினிட்டா போயிட்டே இருக்கும்.
இதெல்லாம் வந்து ட்ரெய்லிங் எட்ஜ் வார்டிசஸ் ஆர் விங் டிப் வார்டிசஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதோட டைரக்ஷன் எப்படி இருக்கு? இந்த இந்த விங்ல பாத்தீங்கன்னா இப்படி இருக்கா? ஸோ ஆட்டோமேட்டிக்கா ஒரு வெலாசிட்டி டவுன்வர்டா இன்டியூஸ் பண்ணும். ஓகேவா? இந்த டைரக்ஷன்ல பாருங்க, இங்க ஹை பிரஷர், லோ பிரஷர். ஸோ இப்படி போகுமா? அப்ப இது எப்படி கண்டினியூ ஆகும்? வரும் அப்படியே. ஓகேவா? ஸோ இது இப்படி சுத்துது, இப்படி சுத்தி போயிட்டே இருக்கும். ஸோ இதுவும் டவுன்வர்ட்ஸா ஒரு வெலாசிட்டி இன்டியூஸ் பண்ணும். ஓகேவா? அப்போ உங்களோட லோக்கல் வெலாசிட்டி மாறும். அதான் இங்க நடக்கிற பிரச்சனையே. ஸோ ஏர்ஃபாயில் வரையும் இது என்னோட கார்டு. ஆங்கிள் ஆஃப் அட்டாக் தான் பைலட் செட் பண்ணியிருப்பாங்க. வந்து 15 டிகிரி பறக்க வைப்பாங்க, 10 டிகிரி பறக்க வைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் இப்போ என்ன பிரச்சனை நடக்குதுன்னா ஃப்ரீ ஸ்ட்ரீம், இது ஃப்ரீ ஸ்ட்ரீம் டைரக்ட். ஓகேவா? இதுதான் வி இன்ஃபினிட்டி வருது. பட் நம்மளோட விங் டிப் வார்டிசஸ் என்ன பண்ணுது? டவுன்வர்ட்ஸ் ஒரு வெலாசிட்டி கிரியேட் பண்ணுது. அப்போ இங்க சின்னதா ஒரு டவுன்வர்ட்ஸ் வெலாசிட்டி இருக்குமா? அந்த வெலாசிட்டி பேர் தான் டவுன்வர்ட்ஸ் W. ஓகேவா? ஸ்மால் W. ஸோ ஒரு சின்ன வெர்டிகல் வெலாசிட்டி இருக்கு. அப்போ ஹரிசாண்டலா ஃப்ரீ ஸ்ட்ரீம் வெலாசிட்டி இருக்கு, ஒரு சின்ன காம்போனன்ட் வெர்டிகலா W இருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா ரிசல்டன்ட் வெலாசிட்டி எப்படி இருக்கும்? இது ரெண்டுக்கும் ரிசல்டன்ட் வெலாசிட்டி எப்படி இருக்கும்? ஒரு ஆங்கிள் இருக்குமா? சோ அந்த ஏர்ஃபாயிலோட லோக்கல் வெலாசிட்டி லைன் வந்து கொஞ்சம் ஷிஃப்ட் ஆயிருக்கு. ஓகேவா? டவுன் வாஷ் ஆகுது. இப்போ சொல்லுங்க, இந்த டவுன் வாஷ் வந்து ஆங்கிள் ஆஃப் அட்டாக் மாத்துதுல. ஏற்கனவே அந்த பைலட் வந்து செட் பண்ணி வச்சிருக்காரு ஒரு ஆங்கிள் ஆஃப் அட்டாக். அந்த ஆங்கிள் ஆஃப் அட்டாக்கோட எஃபெக்ட் இது கூட்டுதா குறைக்குதா? அதாச்சும் நெட் எஃபெக்டிவா ஒரு ஆங்கிள் ஆஃப் அட்டாக் இது ஒரு செட் பண்ணிருக்கிறது வந்து ஆல்பா, பைலட் செட் பண்ணிருக்கிறது வந்து ஆல்பா. பட் நம்மளோட டவுன் வாஷ் என்ன பண்ணுது? வெலாசிட்டியோட டைரக்ஷனே மாத்திடுது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஆல்பா மாறப்போகுது. ஆக்சுவலா ஏர்ஃபாயில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற ஆல்பா மாறப்போகுது. இது செட் ஆல்பாவோட கூட இருக்குமா கம்மியா இருக்குமா? கம்மியா இருக்கும். சோ டவுன் வாஷ் என்ன பண்ணுது? உங்களோட ஆல்பாவோட எஃபெக்ட குறைக்குது. ஓகேவா? ஏன்னா நீங்க பாருங்க, இப்படி வி இன்ஃபினிட்டி இப்படி இருக்கு. வி இன்ஃபினிட்டிக்கும் கார்டுக்குள்ளதான் ஆல்பா அப்படின்னு சொல்றோம். பட் என்ன பிரச்சனை? இப்போ வி இன்ஃபினிட்டியே கொஞ்சம் ஆங்கிள் டில்ட் பண்ணிடுது. அப்போ டில்ட் கிட்டத்தட்ட ஒரு கார்டுக்கு பேரலாவே வி இன்ஃபினிட்டி ஆயிருக்குல. ஸோ பேரல் ஆயிருச்சுன்னா there's going to be no angle between free stream and your card. அப்பனா no angle of attack. ஸோ உங்களோட டவுன் வாஷ் கூட அது என்ன பேரல் ஆகிட்டே போகும். ஸோ உங்களோட டவுன் வாஷ் செட் பண்ணி வச்ச ஆங்கிள் ஆஃப் அட்டாக்கோட எஃபெக்டை குறைக்கும். ஓகேவா? ஃப்ரீ ஸ்ட்ரீம் வெலாசிட்டி இதுதான் அவங்களோட இன்டியூஸ்ட் ஆங்கிள் ஆஃப் அட்டாக். ஸோ இதுவும் அவங்களோட இன்டியூஸ்ட் ஆங்கிள் ஆஃப் அட்டாக். ஸோ இப்போ இது வந்து வி லோக்கல், அதாச்சும் இதுதான் வி இன்ஃபினிட்டி. ஆக்சுவலா ஃப்ரீ ஸ்ட்ரீம் வெலாசிட்டி பேரலலா தான் வந்துட்டு இருந்துச்சு. பட் டவுன் வாஷால இட்ஸ் டில்டட் டு வி லோக்கல். இதுதான் நியூ டைரக்ஷன். இதை வச்சுதான் இப்போ எஃபெக்டிவ் ஆங்கிள் ஆஃப் அட்டாக் இருக்க போகுது. அப்போ effective angle of attack is equal to alpha set minus alpha I. Setting in the sense the angle of attack set by the pilot, the geometric angle of attack, induced angle of attack. Set in alpha geometry. ஓகேவா? சோ உங்களோட டவுன் வாஷால என்ன நடக்குது? டவுன் வாஷால ஒரு சின்ன வெர்டிகலி டவுன்வர்ட்ஸ் வெலாசிட்டி காம்போனன்ட் வருது. அதால பேரலா இருந்த வி இன்ஃபினிட்டி கொஞ்சம் பெண்ட் ஆகுது. சோ உங்களோட ஆல்பா எஃபெக்டிவ் குறையுது. இவ்வளவு வரது ஆல்பா குறைஞ்சிருது இவ்வளவா. ஓகேவா? இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? ஓகே. இப்போ இந்த ஆல்பா தான் உங்களுக்கு
இன்டியூஸ்ட் டிராக் அப்படின்னு ஒன்று கொடுக்க போகுது. ஸோ டிராக் நேச்சர் என்னென்ன டைப்ஸ்? ஸ்கின் ஃபிரிக்ஷன் டிராக், பிரஷர் டிராக். ஓகே, டிஸ்கஸ் எஃபெக்ட்னால வரலாம் அல்லது பிரஷர் டிஃபரன்ஸ்னால வரலாம். இன்டியூஸ்ட் டிராகும் பிரஷர் டிஃபரன்ஸ்னால வரலாம் தான். ஸோ இனிஷியலா என்னோட V இன்ஃபினிட்டி எப்படி வந்துட்டு இருந்துச்சு? இப்படி வந்துட்டு இருந்துச்சு என்னோட V இன்ஃபினிட்டி. பட் இப்போ என்ன ஆயிடுச்சு? ஒரு சின்ன டவுன்வர்ட் காம்பனன்ட் வரனால என்னோட V இன்ஃபினிட்டி இப்படி ஒரு ஆங்கிள் ஆயிடுச்சு. இது எவ்வளோ? ஆல்பா I. So lift is always perpendicular to what? Local velocity. So actually suppose the airfoil is downwashன்ற ஒரு எஃபெக்ட்டே இல்ல, அப்பனா அது என்ன விங்? இன்ஃபினிட் விங். ஸோ நார்மலா இன்ஃபினிட் விங்க்கு எனக்கு இதான் V இன்ஃபினிட்டி. ஸோ இது பெர்பெண்டிகுலரா எனக்கு லிஃப்ட் இருந்திருக்கும். பட் இப்போ என்ன பிரச்சனை? இது வந்து இன்ஃபினிட் விங் இல்ல, ஸோ ஆட்டோமேட்டிக்கா ஒரு W ஒரு டவுன்வர்ட் காம்பனன்ட் இருக்கு. அப்போ இதுதான் என்னோட லோக்கல் வெலாசிட்டி. ஓகேவா? இந்த லோக்கல் வெலாசிட்டிக்கு பெர்பெண்டிகுலரா தான் லிஃப்ட் இருந்தாகணும். அப்போ இதுக்கு பெர்பெண்டிகுலரா இது எதுக்கு? இது வந்து இதுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்குது. பட் இது வந்து இதுக்கு பெர்பெண்டிகுலர். ஓகேவா? So lift is always perpendicular to your local velocity. If இது வந்து ஒரு இன்ஃபினிட் விங்கா இருந்துச்சுன்னா நார்மலா V இன்ஃபினிட்டி parallel-ஆ இருக்கு, இதுக்கு டைரக்ட் பெர்பெண்டிகுலரா லிஃப்ட் இருந்திருக்கும். பட் இங்க டவுன் வாஷ் இருக்கறனால கொஞ்சம் டில்ட் ஆயிருச்சு உங்களோட லோக்கல் வெலாசிட்டி. சோ இது வந்து V இன்ஃபினிட்டி பெர்பெண்டிகுலரா இருக்குது, உங்களோட V இன்ஃபினிட்டி டில்ட் ஆயிருச்சு, லோக்கல் வெலாசிட்டி டில்ட் ஆயிருச்சு. அப்போ அது V இன்ஃபினிட்டி எவ்வளவு டில்ட் ஆயிருக்கோ அதே அளவு உங்களோட லிஃப்ட் வெக்டாரும் டில்ட் ஆயிருக்கும். அப்போ இந்த ஆங்கிள் எவ்வளோ? ஆல்பா I. இப்படி இருந்த என்னோட V இன்ஃபினிட்டி ஆல்பா I அளவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு. அப்போ இப்படி இருந்த என்னோட ஆல்பா I அளவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? அப்போ இங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுச்சு? இதுதான் என்னோட லிஃப்ட் வெக்டர். இப்போ நான் ரெண்டு காம்போனன்ட்டா பிரிக்கிறோம். ரெண்டு காம்போனன்ட்டா பிரிச்சா என்ன வரும்? இப்படி ஒரு காம்போனன்ட்டாவும் இப்படி ஒரு காம்போனன்ட்டாவும் தெரியுமா? இங்க ஒரு காம்போனன்ட் பாக்குறீங்களா? this is parallel to your free stream velocity. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அது என்ன பண்ணும்? உங்களோட கார்டு இப்படி இருக்கு, அப்ப உங்க ஏர்பிளேன் இப்படி தான் போகுது. பட் உங்களுக்கு இப்படி பார்த்து ஒரு ஃபோர்ஸ் இருக்கு, அப்ப அது என்னது? டிராக் ஃபோர்ஸ். சோ இங்க எது உங்களுக்கு டிராக் ஃபோர்ஸ் காஸ் பண்ணுது? லிட்டரலி லிஃப்ட். சோ லிஃப்ட் ப்ரொடியூஸ் ஆகுறது ஒரு ஆங்கிள்ல இருக்கறனால அதோட parallel component is causing you a drag. அந்த டிராக்க்கு பேர் தான் இன்டியூஸ்ட் டிராக். ஓகேவா? இது பேர் தான் இன்டியூஸ்ட் டிராக் அப்படின்னு சொல்லுவோம். இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? சோ அப்போ என்னதான் பண்றது? நம்ம இன்ஃபினிட் விங்க்கு என்ன பண்ணோம்? தின் ஏர்ஃபாயில் தியரி இருக்கு, இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் இருக்கு. அப்போ ஒரு ஃபைனைட் விங்கை எப்படி தான் மாடல் பண்றது? இந்த மாதிரி ஒரு வார்டெக்ஸ் இருக்கிற எஃபெக்ட், டவுன்வார்ட்ஸோட எஃபெக்ட், இது எல்லாத்தையும் பிராண்டல்ஸ் லிஃப்டிங் லைன் தியரி, அங்கதான் பிராண்டல் வந்தார். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வார்டெக்ஸ் ஃபிலமெண்ட் பத்தி பார்ப்போம். வார்டெக்ஸ் ஃபிலமெண்ட் ஸ்ட்ரைட்டா தான் இருக்கணும் இல்ல, அது எப்படி வேணாலும் இருக்கலாம். சோ ரேண்டமா வார்டெக்ஸ் ஃபிலமெண்ட் எடுக்கலாம். ஓகேவா? அதோட லெந்த் dl. சோ ஏதோ ஒரு இடத்துல p. இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போற வெலாசிட்டி at this point due to this dl. இது வந்து பயோசாவர்ட் சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா your dv experience at point p due to vortex at dl is equal to gamma by 4 pi dl into rs divided by. ஓகேவா? இதுதான் பயோசாவர்ட்ல சொல்லுது. சோ இது வந்து இந்த பர்టిక్యులர் இடத்துல இருக்கிற வார்டெக்ஸ் ஃபிலமெண்ட் மட்டும். பட் த்ரூஅவுட் தி லென்த் உங்களுக்கு வார்டெக்ஸ் ஃபிலமெண்ட் இருக்கு. அப்போ இந்த ஃபுல் வார்டெக்ஸ் ஃபிலமெண்ட்டும் இந்த ஒரு இடத்துல எவ்வளவு வெலாசிட்டி இன்க்ரீஸ் பண்ண போறதா என்ன பண்ணுவீங்க? இன்டகிரேட் பண்ணணும்.
from minus infinity to plus infinity. So இதெல்லாம் இன்டகிரேட் பண்ணீங்கன்னா வெலாசிட்டிக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். என்ன கிடைக்கும் தெரியுமா? v is equal to lambda by 2 pi h. இந்த hங்கிறது vortex எலிமெண்ட்டுக்கு அந்த பாயிண்ட் p க்கு உள்ள பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இது எங்கயாச்சும் பார்த்த மாதிரி இருக்கா? Same as the velocity induced at a point due to a vortex flow. So ஒரு vortex flow இருக்கு. இது வந்து ஒரு vortex flow, அதோட origin இந்த பாயிண்ட் p ல இதால எவ்வளவு எஃபெக்ட் வரப்போகுது அப்படினா, if this is its radius, then strength of the vortex divided by 2 pi r gives the velocity induced at the point p due to this vortex flow. அதே ஃபார்முலா தான் இங்க வரும். ஆனா யோசிச்சு பாருங்க, நம்மளோட விங் இன்ஃபினிட்டா இல்ல. ஆக்சுவலி நம்ம இது வந்து இதைய மாடல் பண்றதுக்கு நம்ம விங்ல இருந்து அப்படியே சுத்தி போற விங் டிப் வார்டிசஸ். இன்ஃபேக்ட் நம்ம விங் டிப் வார்டிசஸ் இன்ஃபினிட் தான், பட் செமி இன்ஃபினிட். ஏன்னா இது விங்கா ஃப்ளோ வருதா, வர்றது இங்க இப்படி சுத்தி போயிதா. சோ இங்க ஸ்டார்ட் ஆகுது. இட் ஹஸ் சம் டெஃபினட் ஆரிஜின், ஆனா இன்ஃபினிட்டா போயிட்டே இருக்கும். சோ நமக்கு இங்க தேவையானது ஒரு செமி இன்ஃபினிட் வார்டெக்ஸ். ஓகேவா? இட் ஹஸ் a definite starting பட் இன்ஃபினிட்டா போயிட்டே இருக்கும். ஓகேவா? அத வச்சு தான் நம்ம ஒரு ஏர்கிராஃப்ட்ட மாடல் பண்ண போறோம். பட் இதுல என்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா, நம்மளோட ஹெல்ம்ஹோல்ட்ஸ் தியரம் அப்படின்னு ஒன்று இருக்கும். கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்றேன்னு தெரியல. ஓகேவா? அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, ஒரு ரெண்டு கண்டிஷன் சொல்லியிருப்பார். அதாவது இந்த வார்டெக்ஸ் எலிமெண்ட் இருக்கு இல்லையா, இதுக்கு ரெண்டு கண்டிஷன் சொல்லியிருப்பார். ஒன்னு, throughout the vortex element அதோட ஸ்ட்ரெngth கான்ஸ்டன்ட்டா இருக்கும். இப்போ இந்த இடத்துல எவ்வளவு காமா இருக்கு அப்படினு பார்த்தாலும், இந்த இடத்துல எவ்வளவு காமா இருக்கு அப்படினு பார்த்தாலும் it should be same. So strength of the vortex should be constant throughout the vortex element அப்படினு சொன்னார். அடுத்து என்ன சொல்லிருப்பார் அப்படினா, the vortex element cannot end in the fluid. It should touch the boundary and end, or it should be in a loop. சோ இது ஃபுல்லா அந்த போர்டு ஃபுல்லா அந்த பச்சை கலர் இருக்குல, அந்த போர்டு ஃபுல்லா நீங்க வந்து இதுன்னு வச்சுட்டாங்க ஏதோ ஒரு ஃப்ளூயிட். சோ அதுல அந்த ஃப்ளூயிட் வார்டெக்ஸ் ஃப்ளூயிட் இருக்குன்னா ரேண்டமா இங்க அதால ஆரம்பிக்க முடியாது, ரேண்டமா அதால முடியவும் முடியாது. சோ இந்த ஃப்ளூயிட்க்கு இங்க ஒரு பவுண்டரி இருக்கா, சோ அது இங்க முடியலாம். அதே மாதிரி இது எங்க வேணாலும் இந்த ஃப்ளூயிட்ல இங்க முடியலாம். ஓகேவா? ஆர் இந்த ஃப்ளூயிட்லயே அது ஒரு லூப்பாவும் இருக்கலாம். ஓகேவா? பட் அதனால அந்த ஃப்ளூயிட்லயே நடுவால வித்தவுட் a boundary it cannot end. ஓகேவா? இன்ஃபினிட்டா போயிட்டே தான் இருக்கும். இந்த ரெண்டு கண்டிஷன் தான் சொன்னாரு. அப்போ நீங்க மாடல் பண்றதுக்கு ரெண்டு வார்டெக்ஸ் ஃபிலமெண்ட் எடுத்துக்கோங்க. ஓகேவா? இங்க ஒரு வார்டெக்ஸ் ஃபிலமெண்ட் எடுத்துக்க போறேன், இங்க ஒரு வார்டெக்ஸ் ஃபிலமெண்ட் எடுத்துக்க போறேன். இது எதை மாடல் பண்ணுது, எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? this is to model the ring tip vortices. பட் ஹெல்ம்ஹோல்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காரு, அது எப்படிப்பா நீங்க இஷ்டத்துக்கு ஆரம்பிப்ப அப்படிலாம் ஆரம்பிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. அதனாலதான் ஒரு பவுண்ட் வார்டெக்ஸ் இது ரெண்டையும் ஜாயின் பண்ற மாதிரி இன்னொரு வார்டெக்ஸ் வந்தாங்க. ஓகேவா? இந்த வார்டெக்ஸ் பேரு பவுண்ட் வார்டெக்ஸ். இந்த ரெண்டுக்கு பேரு ட்ரெய்லிங் எட்ஜ் வார்டெக்ஸ் ஆர் ஃப்ரீ வார்டெக்ஸ் என்ன ஒரு பேர் வருது, ட்ரெய்லிங் வார்டெக்ஸ். ஓகேவா? இது வந்து பவுண்ட் வார்டெக்ஸ். ஏன்னா ரெண்டு ட்ரெய்லிங் வார்டெக்ஸ்க்கு நடுவுல அடைச்சு வச்சிருப்பாங்க. சோ அது வந்து பவுண்ட் வார்டெக்ஸ்னு சொல்லுவோம். இந்த மொத்த செட்டை பார்க்க எப்படி இருக்கா, இது வந்து ஹார்ஷ் வார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லாடம் அந்த ஷேப்ல இருக்கிறனால ஹார்ஷ் வார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சரி, இப்போ இதுல இருந்து என்னத்த மாடல் பண்றது அப்படின்னு பார்த்தா, சோ இது என்னோட ரிங் டிப் வார்டிசஸ் அப்படின்னா இது என்னவா இருந்தாலும் இந்த லைன் எதை ரெப்ரசன்ட் பண்ணி ஆகும், ஸ்பேன் ரிங். இதுதான் பேசிக்கலோட ரிங்கா இருக்கும். இந்த ரிங்குக்கு இந்த ரெண்டு சைடும் இந்த ரிங் டிப் வார்டிசஸ் வருது. இப்போ என்ன பிரச்சனை, எனக்கு இங்க லிஃப்ட் வரணும். மோஸ்ட்லி உங்களுக்கு லிஃப்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இப்படி தான் இருக்கும். ரிங் டிப்ல கம்மியா இருக்கும்,
சென்டர்ல அதாவது ஃபியூஸ்லேஜ் அட்டாச் ஆகிற இடத்துல இல்ல மேக்ஸிமம் லிஃப்ட் டிஸ்ட்ரிபியூஷன், எண்ட்ல அகைன் உள்ள லெஸ் லிஃப்ட். ஏன் விங் டிப்ல லிஃப்ட் கம்மியா இருக்கு? லோ பிரஷர். சரி, ஏன் டவுன் வாஷ் இருந்தா ஏன் டவுன் வாஷ் எஃபெக்ட் இங்கே கூட தான் இருக்கும். டவுன் வாஷ் எஃபெக்ட் ஏன் வருது அதை யோசிச்சீங்கன்னா அது சிம்பிளா ஆன்சர் பண்ணிடலாம். டவுன் வாஷ் அப்ப என்ன நடக்குது? ஹை பிரஷர் லோ பிரஷருக்கு போயிருது. அப்ப விங் டிப்ல கலந்துருது யாரு? டிஸ்டிங்க்டா ஹை பிரஷரும் லோ பிரஷரும் இல்ல. சோ உங்களுக்கு லிஃப்ட் கிரியேட் ஆகிறதே கீழே ஹை பிரஷரும் மேல லோ பிரஷர் இருக்கிறனால தான். பட் விங் டிப்ல என்ன ஆகுது? இங்க இருக்கிற ஹை பிரஷர் எல்லாம் இங்க போயிருது. சோ பிரஷர் ஈக்குவலைஸ் ஆயிருது. ஆட்டோமேட்டிக்கா அங்க பிரஷர் டிஃபரன்ஸ் கம்மி ஆயிருது, லிஃப்ட்டும் கம்மி ஆயிருது. சோ விங் டிப்ல your lift will be very less and சென்டர்ல will have, but இது தியரிட்டிக்கல் பிசிக்கல் அதுல அங்க கம்மியா இருக்கும். ஓகே, பட் இதுல என்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அத மாடல் பண்ணும்போது சோ என்ன ஆகும் அப்படின்னா ஜஸ்ட் நான் ஒரு வார்டெக்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். ஒரே ஒரு பவுண்ட் வார்டெக்ஸ் மட்டும் இருக்கு. ஓகேவா? வார்டெக்ஸோட மீனிங் என்ன? அதோட ஒன் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி என்ன? கான்ஸ்டன்ட் along the strength. என்னது? சர்க்குலேஷன். அதாவது strength of the vortex. சோ அதோட சர்க்குலேஷன் பிளாட் பண்ணனும்னா இப்படி இருக்குமா? காமா 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 எல்லா இடத்துலயும் காமா. சோ அப்ப நான் என்ன பண்ணணும்? ஏன்னா என்னோட லிஃப்ட் எப்படி இருக்க போகுது? என்னோட லிஃப்ட் ஒரு எலிப்டிக்கல் ஷேப்ல இருக்க போகுது. பட் இது ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கு. நான் மாடல் இவ்வளவு கஷ்டப்பட்டு பிராண்டிங் பண்ண அந்த ஹார்ஷ் வார்டெக்ஸ் ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கு. அப்ப நான் என்ன பண்றது? அதுக்கு அவர் என்ன ஐடியா கொடுத்தாரு? ஏண்டாவது நீ ஏன் ஒரு இது மட்டும் வைக்கிற, நிறைய வைய அப்படின்னு. சோ ஓவர்லாப் ஆகிற மாதிரி இன்னொரு வார்டெக்ஸ் வச்சாரு. 3 வைக்கிறேன் நான் போதும். ஓகேவா? சோ இது ஒரு ஹார்ஷ் வார்டெக்ஸ், இது ஒரு ஹார்ஷ் வார்டெக்ஸ், இது ஒரு ஹார்ஷ் வார்டெக்ஸ். ஓகேவா? இப்போ இங்க எதுவும் மாற போறது இல்ல, சரியா? விங் டிப்ல ஒரே ஒரு இதுதான் இருக்கு. பட் இங்க பாத்தீங்கன்னா இங்க எதுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குமா? பட் இந்த இடத்துல பார்த்தா இந்த வார்டெக்ஸும் அந்த லைன்ல கிராஸ் ஆகுது, இதோட தான் அந்த லைன்ல கிராஸ் ஆகுது இங்க. அப்போ இதோட ஸ்ட்ரென்த் இந்த ஹார்ஷ் வார்டெக்ஸோட ஸ்ட்ரென்த் பிளஸ் இந்த ஹார்ஷ் வார்டெக்ஸோட ஸ்ட்ரென்த் அது ஓவர்லாப் ஆயிருக்குமா? அப்போ அங்க காமா 1 பிளஸ் காமா 2. இந்த இடத்துல பார்த்தா இதோட ஸ்ட்ரென்த் இதோட ஸ்ட்ரென்த் இதோட ஸ்ட்ரென்த் இங்கக்குள்ள ஓவர்லாப் ஆயிடும். அப்போ காமா 1 பிளஸ் காமா 2 பிளஸ் காமா 3. அப்போ இதோட சர்க்குலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கும்? இங்கே இதோட எஃபெக்ட் மட்டும். பட் இங்க 2 பிளஸ் ஆனால இப்படி, இங்க 3 பிளஸ் ஆகுது இப்படி. 3 போனோட எஃபெக்ட் போயிருது. சோ இப்படி இருக்கும். சோ உங்களுக்கு இப்போ என்ன கிடைச்சிருக்கு? ஒரு ஸ்டெப் ஃபார்மேஷன் கிடைச்சிருக்கு. அப்போ இன்ஃபினிட்டா நீங்க நிறைய போட்டுக்கிட்டே போனீங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய ஹார்ஷ் வார்டெக்ஸ். if you had infinite amount of harsh vortices, கடைசில என்ன ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குட்டியா இருக்கீங்க. eventually you will get the elliptical lift distribution. ஓகேவா? இதுக்காக நம்ம இவ்வளவு பண்றோம். ஏன்னா நார்மலா லிஃப்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இப்படிதான் இருக்கும். நீங்க அதை எதை வச்சு மாடல் பண்ணலாம் நினைச்சீங்க? ஒரு சிம்பிள் ஹார்ஷ் வார்டெக்ஸ் வச்சு. பட் அதுல என்ன டிஸ்அட்வான்டேஜ்? சர்க்குலேஷன் இஸ் கான்ஸ்டன்ட். அதனால நீங்க ஒரு பவுண்ட் வார்டெக்ஸ் மட்டும் வரும்போது உங்களுக்கு ஒரே ஒரு ரெக்டாங்கிள் பண்ணா லிஃப்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கிடைச்சு. பட் நமக்கு தேவைப்பட வேண்டியது ஒரு எலிப்டிக்கல் ஷேப்ல. சோ அதனால தான் we started modeling it like that. ஓகேவா? இப்போ நான் டைரக்டா ஃபார்முலாக்கு போறேன். அதுக்கு அப்புறம் ஆல்பா ஜியோமெட்ரி எப்படி கண்டுபிடிக்கலாம்? p tan inverse of downwards by v infinity. திருப்பி வரேன்மா. the angle will be very small, so alpha I is equal to downwards by v infinity. கண்டுபிடிக்கிறதுக்குலாம் ரொம்ப போராடுவாங்க. அதுக்கப்புறம் நான் டைரக்டா ரிசல்ட்ஸ் கொடுத்துறேன் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ ஜென்ரல் லிஃப்ட் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது இந்த மாதிரி எலிப்டிக்கலா இல்லாம எப்படி வேணா லிஃப்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கலாம். அந்த மாதிரி லிஃப்ட் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு பிராண்டில்ஸ் லிஃப்டிங் லைன் தியரி என்ன ரிசல்ட் கொடுக்குது அப்படின்னு பார்த்தா, your coefficient of induced drag, coefficient of induced drag வந்து என்னது? Induced drag coefficient is equal to CL square divided by pi into E into aspect ratio.
ங்கிறது என்னது Arrhenius efficiency factor for an elliptical wing E is equal to 1. அப்போ what do you infer from this? E ஓட maximum value is 1. Maximum value of E is 1. And அந்த வேல்யூ இருக்கிறது elliptical wing. I mean elliptical wing distribution, lift distribution. Least induced drag because elliptical wing na E is equal to 1 which is the maximum value. So இங்க maximum value இருக்கும்போது automatically CDI has the minimum value. So elliptical lift distribution க்கு minimum induced drag இது எழுதுங்க. Elliptical wing இல்ல but actually okay சொல்றேன். Elliptical wing lift distribution has least induced drag. அப்போ இந்த elliptical lift distribution எப்படி கொண்டு வரது? எப்படி வந்து அந்த விங் வந்து எப்படி இருந்தா அது கொடுக்கிற லிஃப்ட் வந்து அப்படியே எலிப்டிக்கல் மாதிரியே இருக்கும். இங்க ஹை லிஃப்ட் நீ கொஞ்சம் கொஞ்சமா போய் லோ லிஃப்ட் அந்த மாதிரி அதோட பிளாட்ஃபார்ம் ஏரியா எப்படி இருக்கும்? சிம்பிள். அதோட பிளாட்ஃபார்ம் ஏரியா எலிப்டிக்கலா தான் இருக்கும். சோ ஒரு ஏர் பவர் சாரி ஒரு விங் வந்து டாப் வியூல இருந்து பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு விங்கே எலிப்டிக்கலா இருந்துச்சு வச்சுக்கோங்க. டாப் வியூல இருந்து பாக்குறீங்க இதான் உங்களோட பிளாட்ஃபார்ம் ஏரியா. அதோட பிளாட்ஃபார்ம் ஏரியா எலிப்டிக்கலா இருந்தா அந்த இடத்துல இருக்கிற அந்த விங் ஸ்பேன் எல்லாம் அக்ராஸ் தி விங் ஸ்பேன் லிஃப்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எலிப்டிக்கலா தான் இருக்கும். சோ இங்க வந்து கம்மியா கூட கூட இருக்கல அதிகமா. சோ ஒரு எலிப்டிக்கல் விங் has elliptical lift distribution simple and elliptical lift distribution has least minimum drag. அப்படியே நம்ம எல்லா ஏர்கிராஃப்ட்டையுமே தள்ள கூடாது செஞ்சு எலிப்டிக்கல் விங்கா ஏன் எல்லாம் rectangular tapered அந்த மாதிரியே இருக்கு. there are other factors especially manufacturing costly இந்த மாதிரி நிறைய factors இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? we can model a wing which almost gives elliptical lift distribution. அப்படி நம்ம காம்பன்சேட் பண்ணி manufacturingக்கும் cost efficiencyக்கும் elliptical lift distributionக்கும் பல சண்டையை போட்டு வந்ததுதான் நம்மளோட tapered wing. So in the tapered wing ஓட lift distribution வந்து almost elliptical ஆகும். Not completely elliptical but இதோட lift distribution வந்து almost elliptical. So manufacturing cost effective how easy plus only lift distribution கிடைக்கும் minimum பண்ணிருக்கா. So அதனால தான் இப்ப நம்ம எல்லா இடத்துலயும் tapered wingல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? அடுத்து இன்னொன்னு நம்ம DCL by thinner file theory எவ்வளவு என்னது DCL by d alpha 2 pi but here it is not DCL by d இது வந்து infinite wing but finite wing க்கு induced drag அதெல்லாம் இருக்கறதால ஃபார்முலா மாறும். என்ன சொல்றாங்க is equal to SV என்னது a தானே. so this is equal to a0 divided by 1 plus a0 by pi area. ஓகேவா? சோ நீங்க ஒரு ஃபைனைட் விங்கா இருந்துச்சு ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு ஆஸ்பெக்ட் ரேஷியோ இதெல்லாம் கொடுத்துட்டு சிஎல் கால்குலேட் பண்ணுங்கப்பா இத்தனை ஆங்கிள் ஆஃப் அட்டாக் அப்படின்னா நீங்க சிம்பிளா தின்னர் ஃபைல் தியரியில போட்ட மாதிரி 2 பை இன்டு ஆங்கிள் ஆஃப் அட்டாக் இஸ் ஈக்குவல் டு சிஎல் அப்படி போட முடியாது. ஏன்னா இது வந்து ஃபைனைட் விங். சோ 2 பை அதோட லிஃப்ட் கர்வ் ஸ்லோப் இல்ல அதோட லிஃப்ட் கர்வ் ஸ்லோப் மாறி இருக்கும் which is இது இதுல a0ங்கிறது ஐடியல் லிஃப்ட் கர்வ் ஸ்லோப் which is 2 பை. So 2 pi divided by 1 plus 2 pi by pi e ar. அதுதான் உங்களோட actual DCL by d alpha. elliptical wing என்ன ஆகும்? ஓகேவா? அது ஒண்ணா இருக்கு. ஓகே. இதுல இப்ப எனக்கு சொல்லுங்க. இந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா? இதுல என்னோட wing infinite ஆனா இந்த ஃபார்முலா எப்படி மாறும்னு சொல்லுங்க பாப்போம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா. அதான் how derive first infinite wing ஆனா எந்த குவாண்டிட்டி மாறும்? aspect ratio என்ன ஆகும்? aspect ratio என்னது சிம்பிளா சொல்லணும்னா b by c. ஒரு ஸ்பான் இன்ஃபினிட்டா போயிட்டே இருக்குனா b இன்ஃபினிட்டா ஆச்சுனா ar tends to infinity. if ar tends to infinity என்ன ஆகும்? அப்போ a0 DCL by d alpha is equal to a0 for infinite aspect ratio which is your infinite wing. ஓகேவா?
அதே மாதிரி இது எல்லாமே நான் ஜெனரலா சொன்னது. இது E1 ஆனதெல்லாம் எலிப்டிக் லிஃப்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மட்டும். எலிப்டிக் லிஃப்ட் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு மட்டும் சில விஷயங்கள் நான் வச்சுக்கிறேன். ஏன்னா கேட்ல ஜெனரலா கேட்க மாட்டாங்க மோஸ்ட்லி. கேட்டா அந்த மாதிரி DCL by D ஆல்பா கண்டுபிடிக்கிறதா மோஸ்ட்லி கேட்பாங்க. ஸோ சில இது மட்டும் டவுன் வாஷ் எலிப்டிக்கல் லிஃப்ட் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு சர்க்குலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் காமா இஸ் ஈக்குவல் டு காமா நாட் இன்டு ஞாபகம் இருக்கா? எலிப்டிக் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு சர்க்குலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் ஈக்குவேஷன் elliptical circulation distribution 1 minus 2y by b தானே. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா சிலர் எலிப்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்க மாட்டாங்க. பட் விங் அப்படின்னு கொடுத்துட்டு விங் ஹேஸ் த ஃபாலோயிங் லிஃப்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு மட்டும் கொடுத்துருப்பாங்க. இது நீங்க எலிப்டிக்கல்னு தெரிஞ்சாதான் எலிப்டிக்கோட ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். சரியா? ஸோ இதுல இருந்து என்னென்ன ரிசல்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஆல்பா ஐ இது என்ன சொல்றது? ஆல்பா ஐ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் காமா பை வி இன்ஃபினிட்டி. இதுல இந்த காமாக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் டிரைவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இந்த காமா இடத்துல அந்த வேல்யூ தூக்கி போட்டீங்கன்னா பேசிக்கலி காமா W omega W is equal to இதுல இருந்து என்ன தெரியும் உங்களுக்கு? down wash is constant. இதுல yங்கிற ஸ்பான் yங்கிறது இங்க வராது. yங்கிறது என்னன்னா இப்போ இதான் நீங்க வச்சுக்கோ. ரெக்டாங்கிளுக்கு யார் வருது? எப்பவுமே இந்த y இருக்கு. இந்த yங்கிறது என்னது? இது வந்து 0 ன்னு எடுத்துப்போம். இங்க -b/2 லெஃப்ட் ஹாஃப் ஆஃப் இங்க, இது +b/2 ரைட் ஹாஃப் ஆஃப் இங்க. சோ இந்த 0 ல இருந்து எவ்வளவு இடத்துல கால்குலேட் பண்ண போறோம்? இந்த கால்குலேட் பண்ண போறோம்னா இந்த டிஸ்டன்ஸ் தான் y அப்படினு சொல்றோம். சோ இங்க என்ன சொல்லுது? என்னோட சர்க்குலேஷன் இஸ் டிபெண்டன்ட் ஆன் y. சோ இங்க இருந்தேனா எனக்கு ஒரு y கிடைக்கும், இங்க இருந்தேனா ஒரு y கிடைக்கும். இங்க எனக்கு என்ன கிடைக்கும்? சர்க்குலேஷன் விங் டிப்ல என்னது y? V/2. அப்ப என்ன ஆகும்? சர்க்குலேஷன் ஜீரோ. இன்டிப்ல லிஃப்ட் எவ்வளவு இருக்கும்? நீங்க 0 அவ்வளவுதான். போடு வந்தா அதான் வரும். அத மாடல் பண்றதுக்காக இந்த ஈக்குவேஷனை கொண்டு வந்திருக்காங்க. அப்ப இந்த ஈக்குவேஷன் போட 0 வராம இருக்கும் விங் டிப்ல. சோ விங் டிப்ல d/2 போட்டீங்கன்னா இதுதான். அப்ப இந்த காமா நாட்ங்கிறது என்னது? இந்த எக்ஸாக்ட்டா 0 இடத்துல சென்டர் ஆஃப் தி விங்ல எவ்வளவு சர்க்குலேஷன் இருக்கோ அதுதான் காமா நாட். ஓகேவா? சோ ஒருவேளை சர்க்குலேஷனோட டிஸ்ட்ரிபியூஷன் எலிப்டிக்கா இருந்தால் அதோட ஈக்குவேஷன் என்னவா இருந்ததுன்னா இதா தான் இருக்கும். ஓகேவா? இது வந்து நல்லா ஞாபகம் எலிப்டிக் லிஃப்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆர் எலிப்டிக் சர்க்குலேஷன் டிஸ்ட்ரிபியூஷனோட ஈக்குவேஷன். ஓகேவா? அதோட ரிசல்ட் தான் இதெல்லாம். டவுன் வாஷ் ஃபார் எதோட டவுன் வாஷ் இது? இது வந்து ஜெனரல் சர்க்குலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் கிடையாது. முழுக்க நடத்துறது எலிப்டிக். கடைசியா நான் சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே எலிப்டிக் சர்க்குலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் தான். So for a elliptic circulation distribution my downwards is equal to gamma naught. இது கான்ஸ்டன்ட் தான். கரெக்ட்டா சென்டர் ஆஃப் தி விங்ல ஒரு பர்టిక్యులர் அமௌண்ட் ஆஃப் gamma இருக்கும். gamma naught into gamma naught divided by 2b. So my downward is independent of where I am calculating downward. Okay, position across the span it remains constant. Okay, so எங்க எடுத்தாலும் உங்களோட downward வேல்யூ இதேவா தான் இருக்கும். ஓகேவா? ஓகே. Wing A has constant chord C and span B. Wing A has constant chord A and span C. ஓகேவா? இது வந்து wing A க்கு at same angle of attack wing B is identical
but has span 4 week. Being week வந்து சேம் காரம், பட் ஸ்பேன் வந்து 4 டைம்ஸ் b இதோட ஸ்பேனோட. ஆப்ஷன்ஸ் both produce same lift coefficient. A is less than b, அதாவது Cl. A is greater than b, or fourth option it depends on Mach number. Yeah, Cl. Cl of A, Cl of B. Less than or greater. இது வந்து Cl ஓட ஈக்குவேஷன் இது கிடைக்கும். சோ இங்க வந்து lambda a pi a இருக்கும். இது வந்து அகைன் இது எலிப்டிக்கலுக்கு தான். இதுவே ஜெனரலா இருந்தா இங்க a1 அப்படினு வரும். அது வந்து ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஃபோரியர் கோஎஃபிஷியன்ட் அது a1 அது. எலிப்டிக்கலுக்கு இதான் ஈக்குவேஷன். சோ இப்போ சொல்லுங்க. எதோட Cl அதிகமா இருக்கும்? b ஓட Cl அதிகமா இருக்கும். ஏன்? அதோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ அதிகம். more the aspect ratio, more the Cl. more the aspect ratio, less the induced drag coefficient or induced drag. Okay. Downward distribution along span of elliptical wing is downward distribution along span of an untwisted elliptical wing is sinusoidal, parabolic, elliptic, constant. For a symmetric airfoil, Cl equal to 0.53 at the angle of attack of 5 degree. So a symmetric airfoil Cl is equal to 0.53 at alpha equal to 5 degrees. If the wing made from this airfoil forms the elliptic planform of aspect ratio 6, what is the Cl of the wing? இது என்ன எதோட Cl அப்போ? இது எதோட Cl, இது எதோட Cl? இது வந்து Cl of airfoil, இது வந்து Cl of wing. அப்போ நீங்க எப்படி கண்டுபிடிக்கிறது? ஜெனரலா Cl ஓட airfoil கொடுத்துட்டு Cl ஜெனரலா ஒரு airfoil அலங்கலா கொடுத்துட்டு எப்படி Cl கால்குலேட் பண்ணுவீங்க? Symmetric airfoil is Cl equal to 2 pi alpha, simple. But in the 2 pi is not going to be the same for wing. So நீங்க 2 pi அந்த 2 pi இடத்துல என்ன வரும்? Lifting of slope என்ன அப்படினு கண்டுபிடிங்க. And the angle of attack should be in radian. A எவ்வளவு வருது? மார்க் எவ்வளவு வருது? 5.7. மார்க் எவ்வளவு வருது? 4.7. 4.7 என்ன யூனிட்? லிஃப்ட் கர்வ் ஸ்லோப் யூனிட் இருக்கு. பெர் ரேடியன். லிஃப்ட் கர்வ் ஸ்லோப்னா என்ன? dCl by d ஆல்பா. dCl க்கு யூனிட் இல்ல, ஆல்பாக்கு யூனிட் இருக்கு. சோ 1/radian, பெர் ரேடியன். எல்லாருக்கும் வந்துச்சா? லிஃப்ட் கர்வ் ஸ்லோப் வந்து 4.71 பெர் ரேடியன். 2 pi divided by 1 plus 2 pi by pi into 6 அவ்வளவுதானே? ஓகேவா? யோட வேல்யூ என்ன? 3.14. So
சாரி ஓகே 6.28 6.28 ஸோ உங்களோட ஏ 6.2 இருந்தது 28 இருந்தது it has reduced to 4.71 ஸோ முதல்ல என்ன ஆயிட்டு இருந்துச்சு ஒரு டிகிரி திருப்பினீங்கன்னா உங்களோட CL will increase by 2 pi 6.28 increase ஆச்சு CL per degree per radian பட் இப்போ நீங்க per radian அந்த ஆங்கிளை டிஃபெக்ட் பண்ணீங்கன்னா 4.71 தான் உங்களுக்கு லிஃப்ட் போகுது லிஃப்ட் கர்வ் ஸ்லோப்புக்கு என்னது dCl by d alpha தானே இது dCl by d alpha இனிஷியலா இன்ஃபினிட்டி டிகிரி என்ன வந்துச்சு 6.28 2 pi பட் இன்டியூஸ்ட் drag ஓட வேல்யூ 4.71 குறைச்சிருக்கு சோ per rad ஒரு rad நீங்க angle of attack கூட்டினீங்கன்னா 6.28 CL போகுது பட் இப்போ ஒரு rad நீங்க டிஃபைன் பண்ணீங்கன்னா 4.71 தான் சரி எவ்வளவு CL ஆக்சுவல் CL எவ்வளவு இப்போ நீங்க A தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க CL எவ்வளவு 0.411 சோ இது into 5 டிகிரி ரேடியனா கன்வர்ட் பண்ணி போட்டீங்கன்னா CL 0.411 சோ பாருங்க உங்க ஏர் ஃபாயில் கொடுக்குற CL 0.53 பட் உங்களோட விங் கொடுக்குற ஏர் ஃபாயில் வெறும் 0.41 தான் ஆல்மோஸ்ட் என்ன ஒரு டிஜிட் குறைஞ்சிருக்கீங்க ஆல் பிகாஸ் ஆஃப் அந்த இன்டியூஸ்ட் drag அடுத்து which statements are true in context of LLP Prandtl lifting line theory multiple choice question ஓகேவா சோ ரெண்டு மூணு ஆப்ஷன் கரெக்ட்டா இருக்கலாம் மூணையுமே செலக்ட் பண்ணாதான் உங்களுக்கு ஃபுல் மார்க் ஒரு கரெக்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணாலும் தப்பு தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் bound vortex causes lift second option trailing vortices causes lift third option trailing vortices cause induced drag fourth option bound vortex causes induced drag வேர்ட்ல சொல்லுங்க bound vortex lift produce பண்ணுமா induced drag produce பண்ணுமா lift ஏன்னா நம்ம இங்க எப்படி மாடல் பண்ணிருக்கோம் இதுதான் bound vortex இது வந்து trailing vortex trailing vortex தான் நம்ம வந்து விங்கி பார்ட்டிஸ்க்கு மாடல் பண்ணுவோம் இங்க தான் என்ன நடக்குது lift இருக்குது so bound vortex gives lift trailing vortex gives induced drag for a wing of infinite aspect ratio and elliptic platform what is the lift curve slope 2 pi per radian இப்போ சொல்ற எல்லாமே previous year question untwisted elliptical wing aspect ratio 6 it is a symmetric airfoil angle வந்து 10 degree find CL alpha is equal to 10 degree for airfoil find CL for wing அப்ப நீங்க முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும் இல்லனா ரெண்டையுமே கால்குலேட் பண்ணுங்க இதுல இருந்து CL for airfoil போடுங்க CL for wing போடுங்க ஓ aspect ratio 6 தான் Yeah, air will be the same. Left curve slope will be the same. 4.71 per rad. அப்போ 10 degree radian மாத்தி போட்டா CL எவ்வளவு வருது and airfoil எவ்வளவு airfoil க்கு 1.0 ரெடியூஸ் ஆயிட்டா ஓகேவா ஏதாவது டவுட் இருக்கா ஓகே அப்போ வெற்றிகரமா நம்ம இதோட விங்ஸ் அண்ட் ஏர்ஃபாயில்ஸ் முடிச்சிட்டோம் இதுல இருந்து உங்களுக்கு ஒரு 5 to 7 மார்க்ஸ் தாராளமா எடுக்கலாம்